Good morning to all. Today we are the discovery about the how can the students get ready to in the public examinations. The 12th standards எல்லாருமே 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம டோட்டலாக நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் 11 லெசன்ஸ் இருக்கு. அந்த 11 லெசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சாப்டர்ஸையும் படிச்சு எல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னம்னாக்கா கம்மியாக படிச்சுட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம சொல்ற வந்து டிப்ஸ் நல்லாவே நம்ம பிடிச்சிருக்கோம். ரெண்டாவது, நல்ல டாப்பராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் முதல்ல ஒவ்வொரு என்னென்ன வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 11 லெசன்ஸ்க்குமே ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனை பற்றி பார்க்குறோம். ஸோ அதில் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டியுடைய வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 11 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த 11 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 கேட்குறாங்க, அடுத்தது 2 மார்க்ஸ் 1 கேட்குறாங்க, அடுத்து 3 மார்க்ஸ் 1 கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் 1 கேட்குறாங்க. டோட்டலாக நம்மளுக்கு 11. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லெசன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின்ஸ் இருக்கு. 3 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இதுல நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 மார்க்ல இருந்து நம்மளுக்கு கேட்டுறாங்க. The distinction between the drift velocity and mobility and the state the applications of the Seebeck effect. இந்த ரெண்டு கொஸ்டின்ஸும் எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்கா ஆக்சுவலா 2 மார்க்ல இருந்து எடுத்துக்கிறோம் 3 மார்க்ஸா. ஏன்னா 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது 5 மார்க்ல இருந்து வரலாம், 2 மார்க்ல இருந்து நம்மளுக்கு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுல நம்மளுக்கு இருக்கிற லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 8 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கா கேட்கறதுக்கான மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளைன் தி ஈக்குவலன்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சீரியஸ் அண்ட் பேரலல் ரெசிஸ்டர்ஸ் நெட்வொர்க் அண்ட் எக்ஸ்பிளைன் த determinations ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்ஸ் யூசிங் வோல்ட்மீட்டர் அண்ட் த ஸ்டேட் த எக்ஸ்பிளைன் த கிரிச்சாஃப் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்தது ஹவு த இஸ் EMF ஆஃப் த 2 செல்ஸ் ஆர் த கம்பேர்ட் த யூசிங் த பொட்டன்ஷியோமீட்டர். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு 3 மார்க்ல ஈஸியாக நம்மளுக்கு கேட்கலாம். இந்த 6 கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே, ரிமைனிங் அதுல வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன், the microscopic model of the current and obtain the microscopic the form of the Ohm's law. ஒரு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தென் the obtain the macroscopic form of the Ohm's law from its the microscopic the form and the discuss its limitations அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு கொஸ்டினை பார்க்கும் போது தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றோம்னா தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்க? மைக்ரோஸ்கோபிக் மாடலா மேக்ரோஸ்கோபிக் மாடலா அப்படிங்கிறது தெரியாம அது மைக்ரோஸ்கோபிக் மாடலுக்கு மேக்ரோஸ்கோபிக்கும் மேக்ரோஸ்கோபிக் மாடலுக்கு மைக்ரோஸ்கோபிக் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றோம்னா மாத்தி எழுதி வச்சுட்டு வந்துறாங்க. இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின்ஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சூப்பரான கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க மீட்டர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னா அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் V/Q = R/S அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு மீட்டர் பிரிட்ஜ். அதை எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா மீட்டர் பிரிட்ஜா இல்ல வீட்ஸ்டோன் பிரிட்ஜா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி வந்து பண்ண கொஸ்டின்ஸை மாத்தி எழுதிட்டு வந்துடுறாங்க. இப்படி பண்ணிடக்கூடாது. இப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்னாக்கா கொஸ்டின்ஸை நல்லா நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்னோம்னா அப்படி படிச்சா மட்டும்தான் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஈஸியா எக்ஸாம்ல எழுதவும் முடியும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இட்ஸ் அ மைக்ரோஸ்கோபிக் அண்ட் மேக்ரோஸ்கோபிக் மாடல். இது ரெண்டையும் எப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ஹவு கேன் ரைட் அப்படிங்கறத தான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னாவே கன்ஃபார்மா நம்மளுக்கு என்ன தேவை சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அதுல இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர்னாவே நம்மளுக்கு ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா எது ஞாபகத்துக்கு வரும்? கண்டிப்பா காப்பர் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வரும். காப்பர் ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காப்பர் ஆட்டம் இருக்கும். காப்பர் ஆட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரு 2, செகண்ட் ஆர்பிட்ல 8, தேர்ட் ஆர்பிட்ல 18, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல பாத்தீங்கன்னாக்க ஒன்லி 1 எலக்ட்ரான். இந்த ஒன்லி 1 எலக்ட்ரான் சூப்பரா என்ன சார் அப்படின்னு சொல்றோம்னாக்க this is helps to அப்படின்னு சொல்றோம்னாக்க it's a when will they remove from this atom at this time this is converted into positive ion and also you got the free electron அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அண்ட் த பாசிட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒன்லி இஸ் ஏ மொபைல் சார்ஜஸ், the positive ion is does not mobile charges. So this is when will the mobile charges அப்படின்னு சொல்றோம்னாக்க நம்மளுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் இந்த எலக்ட்ரான்ஸ் ஹவு கேன் அப்படின்னு சொல்றோம்னாக்க இட்ஸ்
produced அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க it's from the atom and also helps to helps to the current pass through the conductor அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இங்க பார்க்கறோம். சோ அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு கண்டக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்டக்டர்ல நம்ம சொல்லலாம் இப்போ இது மாதிரி ஆட்டம்ஸ் நிறைய இருக்கும். நம்மளுக்கு இதுதான் காப்பர் வயர். இந்த காப்பர் வயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இந்த ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது சார் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி இஸ் a lot of the atoms presence inside the it's a conductor அப்படின்னு சொல்றோம்னாக்க distance the everyone the free electron it's a revolve around the nucleus அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிவால்வ் ஆகும்போது it's a confirm some amount of the electricity as a electric field is applicable to this conductor அப்படின்னு சொல்றோம்னாக்க the corresponding the some amount of all electron is revolve around the nucleus, then this is when will you applicable the electricity, that electricity the negative terminal in one end is attached with the conductor and the positive terminal attached with the another end. The negative terminals is when will is applicable this electron to the conductor. The all electron it's a give a repulsive force is enough for the electron, every one electron it's a remove from the atom, the every one electron removed from the atom, that atom is does not move, that the atom is converted into positive ions, that the electrons only it's a pass through this அப்படின்னு சொல்லிட்டு from the negative terminal to positive terminal அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படி நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிராவல் பண்ணும்போது தான் என்ன ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எவ்ரி ஒன் எலக்ட்ரான் இட்ஸ் ஹேவிங் சம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அந்த வெலாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், அப்ப அந்த வெலாசிட்டி ஓகே. இப்போ அந்த கண்டக்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த கண்டக்டர்னுடைய இட்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அது ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மைக்ரோஸ்கோபிக் மாடல்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதுல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அதுல ஏ அப்படிங்கிறது கண்டக்டர் வித் த ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன், இ வெக்டர் அப்படிங்கிறது அந்த கண்டக்டருக்கு அப்ளிகபிள் பண்ற இட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு இட்ஸ் applicable it's a positive terminal to negative terminal அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு applicable பண்ணிட்டு இருக்கோம். அதுல flow ஆகக்கூடிய number of electrons அப்படின்னு சொல்றோம்னா number of electron per unit volume is represents அப்படின்னு சொல்றோம்னா n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம டயகிராம்ல பாக்குறோம். வந்து பண்ணக்கு முன்ன பார்த்த அதே தான் வந்து பண்ணக்கு இதுதான் நம்மளுக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா. பட் தட் இஸ் a cross sectional area. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இட்ஸ் பாஸ் த்ரூ திஸ் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்றோம்னா எங்க இருந்து நம்மளுக்கு லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்றாங்க சார். ஸோ அப்படி லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணும்போது கன்ஃபார்மா எவ்ரி ஒன் எலக்ட்ரான் இட்ஸ் ஷுட் பி ஹேவிங் அப்படின்னு சொல்றோம்னாக்க இட்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம்னா தட் வெலாசிட்டி இஸ் கால்ட் as அப்படின்னு சொல்றோம்னாக்க the average the velocity of the every one electrons in the conductor is called as drift the velocity. அப்ப every one electron is passed through the conductor it's having the drift velocity அப்படின்னா அப்ப நம்மளுக்கு வெலாசிட்டியில நம்மளுக்கு எலக்ட்ரான் டிராவல் from one end to another end அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணும்போது should be this is அப்படின்னு சொல்றோம்னாக்க every one that is a drift velocity so you can write அப்படின்னு சொல்றோம்னா suppose you take this conductor it's having a or small length of the conductor, suppose this length of the conductor is L but you consider only for the small length of the conductor is dx அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னாக்க that is having the dx அப்படிங்கிற லென்த்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா என்ன அப்படின்னா அதனுடைய வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா அப்ப வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் யூ வாண்ட் அப்படின்னு சொல்றோம்னாக்க இப்ப ஏரியாவையும் டிஸ்டன்ஸையும் மல்டிபிள் பண்ணோம்னா you got the volume. The number of electron per unit volume அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க it's n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப ADX அப்படிங்கிற வால்யூம்ல எவ்வளவு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னோம்னாக்க அதுக்கு ஃபர்ஸ்ட் how அந்த every one electron is passed through the ADX volume of the conductor அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்ப அதுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் உடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்றோம்னா the drift velocity is equal to dx amount of distance the corresponding the distance time taken is dt. அப்ப dt amount of timeல dx amount of displacement takes place in the electrons that is called as the drift velocity of the electron. So how much amount of distance traveled? You take a distance is only for the dx. That is a dx equal to it's a vd into dt. Okay. The electrons are available in the volume of the length dx is அப்படின்னு சொல்றோம். நம்ம எடுத்துக்கிற length எவ்வளவு சார் அப்படின்னு சொல்றோம்னாக்க dx. அந்த dx length வந்து பார்த்தா என்ன பண்றோம் வந்து பார்த்தா அது வந்து வால்யூம் அதுல இருந்து number of electron per unit volume ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா how much amount of the electron is passed through the dx length of the it's a conductor அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்ப அந்த dx length of the conductor having a volume always you know this is அப்படின்னு சொல்றோம்னாக்க நம்ம சொல்லியிருக்கோம். so ADX அப்படிங்கிறது area of the cross sectional area of the conductor, dx அப்படிங்கிறது length of the conductor அப்படின்னு சொல்லிட்டு assume பண்ண length. so அதனுடைய number of electron per unit volume அப்படின்னு சொல்றோம்னா n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. so இத மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப dx always you find out that is equal as அப்படின்னு சொல்றோம்னா it's a vd into dt. the vd values are substitute in this dx values அப்படின்னு சொல்றோம்னா distance a vd dt x into n அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். so
இதுல நம்ம பண்றோம் அப்படின்னம்னாக்க ஆக்சுவலா இது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த இஸ் AdX வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தென் அடுத்தது டோட்டல் சார்ஜ் இந்த AdX வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் யூ ஃபைண்ட் அவுட் அப்படின்னு சொல்றோம்னா இதுல யூ டேக் லென்த் ஆஃப் த கண்டக்டர் இஸ் dx. So அந்த dx amount of the length அப்படின்னு சொல்றோம்னாக்க this is having how much amount of the charge is passed through, that's just only for the dq amount of the charge only is passed through. So how much amount of the is a charge, total charge in the volume of the element you find out அப்படின்னு சொல்றோம்னா அப்ப AdX வால்யூம்ல எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணனும் அப்படின்னா that is you consider the dq, that is your represents அப்படின்னு சொல்றோம்னாக்க வேற ஒண்ணும் இல்ல, that is a charge of 1 electrons அப்படின்னு சொல்றோம்னா that is your represents E. Then the total number of electrons is அப்படின்னு சொல்றோம்னாக்க that is called as the total number of electron, this is AVD into dt into n. Okay, but that is a E ஆல மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிடும், it's a total number of electron multiplied with the charge of electrons அப்படினா that is gives the total charge of the electrons in the element அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சோ அத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த dt அப்படியே என்ன பண்ணுங்க another side கொண்டுட்டு வாங்க, அப்படி கொண்டுட்டு வந்து dq divided by dt, that is called as the rate of the flow of electric charge in the conductor, that is called as current அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த கரண்ட்டுக்கும் அந்த drift velocity of electronக்கும் in between இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் தான் I equal to NEAVD அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சோ இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம்னா the current density of the electrons in the conductor அப்படிங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். current density அப்படின்னு சொல்றோம்னா that is represents the letter is J. So this is அப்படின்னு சொல்றோம்னாக்க the relation between the current and the drift velocity எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல area of the cross section of the conductor இருக்கு, அதை அப்படியே எடுத்து another side எடுத்துட்டு வாங்க, that is a current pass per unit area is called as current density அப்படின்னு சொல்லிடலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், NEVD அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ இதை தான் நம்ம current density அப்படின்னு சொல்றோம். the current density it's having a unit அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ப the unit of the current density அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா actually the current having a unit is அப்படின்னு சொல்றோம்னாக்க it's a ampere, then that is a meter power minus 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். this is the unit of the current density அப்படின்னு சொல்லிட்டு. okay, so அப்ப நம்மளுக்கு the current density in the அது ஒரு vector, actually current density is a vector quantity, but the current density in the vector form அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணோம் அப்படின்னா that is அப்படின்னு சொல்றோம்னாக்க it's a j vector equal to it's a NEVD vectors அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிக்கலாம். பட் இதுல VD அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது சார் அப்படின்னு சொல்றோம்னா VD is called as the average velocity of the all free electrons in the conductor, but that is அப்படின்னு சொல்றோம்னாக்க it's having that every one electron அப்படின்னு சொல்றோம் it's moving in the conductor should be it's having an acceleration and also it's moving through the conductor அப்படின்னு சொல்றோம்னா the relaxation time அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எதுக்கு ஈக்குவல் சார் அப்படின்னு சொல்றோம்னா this is equal to the drift velocity of electrons equal. இதுல a அப்படிங்கிறது acceleration, tau அப்படிங்கிறது it's a relaxation time, average time taken for this the two successive collision அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். so அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இதுல நம்மளுக்கு some amount of the force is experienced on the electric charge electrons in the conductor, but that is equal to என்னன்னு சொல்லலாம் சார், that is equal to it's a EE அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோ, the force experienced on the electric charge it's a due to electric field, that is represents F equal to EE அப்படின்னா, and also the mechanical force also the experienced on the electric charge electrons அப்படின்னு சொல்றோம்னா that is your represents, that is according to the Newton's second law, it's F equal to M into A அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இதுல இருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு ஈக்குவல் அப்படிங்கும் போது it's a MA எதுக்கு ஈக்குவல் சார் அப்படின்னு சொல்றோம்னா it's a EE அப்படின்னு சொல்றோம்னா இதுல இருந்து A equal to சொல்லிடலாம் this is அப்படின்னு சொல்றோம்னாக்க ஆக்சுவலா EE divided by it's a M அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேல்யூவை எடுத்து தான் நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா இந்த VD க்கு பதிலா நம்ம இங்க ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். சோ அப்ப NE இருக்கு, அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப A tau அப்படின்னு சொல்றோம், அப்ப VD அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா that is a VD vector that is equal to A into EE divided by M அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். இந்த வேல்யூ எடுத்து அப்ளிகபிள் பண்ணுங்க VD க்கு பதிலா. சோ அப்ளிகபிள் பண்ணோம் அப்படின்னா that is a NE square tau divided by M into E vectors அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். So இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அப்ப the current density is directly proportional to electric field அப்படின்னு சொல்றோம்னா இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன ஆக்ட் பண்ணுது அப்படின்னா the current pass through the conductor அப்படிங்கும்போது that is called as the conductivity of the conductor அப்படின்னு சொல்லலாம். the conductivity of the conductor is represents the letter is sigma. இது electrons நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, this is represents the letter is negative. So அப்ப நம்மளுக்கு the current density and the electric field it's between the relations அப்படின்னு சொல்றோம் J vector equal to minus sigma into E vectors அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதனுடைய actually வந்து போனா நம்மளுக்கு the current density this is a vector quantity, but that is having a directions அப்படின்னு சொல்றோம் you take only for the
இட்ஸ் a magnitude of this அப்படின்னு சொல்றோம்னா conductivities அப்படின்னு சொல்றோம்னாக்கா this time the j vector equal to sigma into e vector அப்படின்னு சொல்ற ரைட் பண்ணா போதும். the sigma that is called as the conductivity, the sigma equal to n e square tau divided by m அப்படின்னு சொல்ற ரைட் பண்ணா that's enough. ஸோ இந்த மாதிரி மைக்ரோஸ்கோபிக் மாடல்ஸை நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இந்த மைக்ரோஸ்கோபிக் மாடலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சார் பண்றோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதுல நம்ம என்ன சார் அப்படின்னு சொல்றோம்னா அந்த ஜே வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா இன்டு இ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அதுல மாதிரியே நம்மளுக்கு வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளிகபிள் பண்றோம். ஆனால் the two ends of the conductor விங்கிற பொட்டன்ஷியல் அப்ளிகபிள் பண்ணும்போது அதுல என்ன சார் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா the potential difference v is applied across the wire அப்படின்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு சார் அது v equal to e into l அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதை அப்படியே எடுத்துட்டு l come to that side அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப e equal to it's a v divided by l அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். so this is it's a e equal to v divided by l அப்படின்னு சொல்றோம்னா that is இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கரண்ட் என்ர்ஜி ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். j equal to sigma into e அப்படின்னு சொல்றோம்னா இந்த e உடைய வேல்யூ எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா j equal to i by a but that is equal to sigma into e க்கு பதிலா v by l அப்படின்னு சொல்லிட்டு போட்டா இதுல என்ன ஆயிடுது அப்படியே கொஞ்சம் அந்த l go to another side is a v அப்படியே வச்சுக்கோங்க. the sigma come to that side அப்படிங்கும்போது v equal to i into l divided by sigma into a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா இதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ் அ கான்ஸ்டன்ஸ் வேல்யூ லென்த் ஆஃப் த கண்டக்டர், கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொன்னா இது வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கன்ஃபார்மா நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஒரு இஸ் அ v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கொண்டுட்டு போக முடியும். ஸோ இப்போ இந்த மேக்ரோஸ்கோபிக் மாடல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னோம்னா இட்ஸ் v இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I அப்படிங்கும் போது அதை வச்சுதான் ஓம்ஸ் லா நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஓம்ஸ் லா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க the potential difference across a given conductor is directly proportional to the current passing through it when the temperature remains constant அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது என்னது that is a v equal to I into R அப்படின்னு சொல்லிட்டு இந்த R அப்படிங்கிறது எதுக்கு சார் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பட் தட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் எல் டிவைடட் பை சிக்மா இன்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சுதான் நம்மளுக்கு இஸ் ஓம்ஸ்லாம் நம்ம இப்படி ஜென்ரேட் ஆயிருக்கு. இதை மேக்ரோஸ்கோபிக் மாடல்ல இருந்து நம்ம கெட் பண்றோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் மாடல்ல நல்ல இன்டெப்தா எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகுது இதனால என்ன கிடைக்குதுன்னு பாக்குறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் ஒரு அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னாக்க the two அந்த இடத்துல பொட்டன்ஷியல் அப்ளிகபிள் பிட்வீன் the two ends of the conductor அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபார்மா என்ன ஆகும் சார் அப்படின்னு சொல்றோம்னா ரெண்டு ப்ராசஸ் வந்து எலக்ட்ரான் கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகும்போது நடக்கும். என்னென்ன சார் அப்படின்னா ஒன்னு டைமை டிபெண்ட் பண்ணி இன்னொன்னு ஒர்டனை பேஸ் பண்ணி. டைமை டிபெண்ட் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா that is called as current அப்படின்னு சொல்லலாம். when will the electron pass through the conductor with respect to time that is called as current. அதே the electron pass through the conductor with respect to work done அப்படின்னு சொன்னா that is called as the potential. இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் அந்த ஃப்ளோ ஆகும்போது இஸ் ஆஃபர்ட் த சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் டு த ஃப்ளோ ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா that is called as the resistance. இந்த மூணுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் இந்த ஓம்ஸ் லாவில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை அவுட்லுக்ல நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் மாடலா நம்ம பார்க்குறோம். அப்படி கிடைச்ச ஒரு ஈக்குவேஷன் தான் v equal to I into R. இதை ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்து நல்லா எழுத தெரிஞ்சதுன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் மேக்ரோஸ்கோபிக் மாடல் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா அந்த கொஸ்டின்ஸை கிளியரா நீங்க அட்டன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.